இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால் நாகப்பஞ்சமியில் நடக்கும் சந்திர பெயர்ச்சி. இந்த 3 ராசிகளின் பண கஷ்டம் தீர்ந்து பண வரவு அதிகரிக்க போகிறது. நாக தெய்வங்களை வழிபட உகந்த நாளான நாக பஞ்சமி இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த ஆண்டின் நாக பஞ்சமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இது சிவபெருமானுக்கு உரிய நாளான திங்கட்கிழமையில் வருவதால், அதோடு இந்நாளில் மனதின் காரணியாய் கருதப்படும் சந்திரனும் ராசியை மாற்றுகிறார். இதனுடைய விரிவாக்கம், இதனால் அதிர்ஷ்ட நிலையை பெறும் 3 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் கோச்சார பகுதியிலே தொடர்ந்து காணலாம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, அடியார்களின் தரித்திரத்தை நீக்கி ஆயுளையும் செல்வத்தையும் உட சுகத்தையும் அருள்பவர் ரண மோட்ச கணபதி ஆவார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே பலிதமாகும். 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 19/8/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 2வது நாள். இன்று கரிநாள் சுபங்களை விளக்குவது நல்லது. மதுரை சொக்கநாதர் தருமிக்கு பொற்கிழி அருளிய காட்சி. நெல்லை குறுக்குத்துறை முருகப்பெருமான் புறப்பால் சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரை, ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலை 10:30 12 மணி வரை, திதி சப்தமி இரவு 10:15 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி. காலை 10:24 வரை யோகம், சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி, அஸ்வினி. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். 3வது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பிரிவிலே இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இணை பிரியா தம்பதியாய் வாழ இணைக்க வேண்டிய ஜாதகம் எது? ஒருவரது திருமணத்திற்கு முன்பு எத்தனை ஜாதகம் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் ஜாதகத்தை பார்த்து இணைத்தால்
வாழ்வில் சிறந்து விளங்குவார்கள். ஒருவருக்கு சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார். அவருக்கு அன்பு ததும்பும் மனைவி கணவர் அமைவார்கள். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சந்திரன் 10 இருந்தார். அவர் மனைவியாய் வந்த நாள் முதல் குடும்ப நிலை உயரும். சந்திரனும் குருவும் இணைந்து கேந்திர கோணம் பெற்றிருந்தார். ஆண் பெண் இருபாலருக்கும் திருமண வாழ்வு சிறந்து விளங்கும். மீன லக்னமாய் இருந்து செவ்வாய் வீடான மேஷத்திலே ராகு இருந்தால், துலா லக்னமாய் இருந்து விருச்சகத்திலே ராகு இருந்தால் அந்த ஜாதகத்தை இணைப்பதில் யோசித்து செய்ய. தாரத்தின் எண்ணிக்கை கூடும். அதுபோல ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருக்கும் ஜாதகத்தை தேர்வு செய்வதை தவிர்ப்பது நல்லது. குருவும் செவ்வாயும் சமசப்தம பார்வையாய் அமையக்கூடாது. குரு செவ்வாய் சுக்கிரன் இணைந்து அல்லது ஒன்றுக்கொன்று கேந்திரமாய் அமைவது. குரு சுக்கிரன் இணைந்திருக்க அதற்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தார் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கார். ஆண் பெண் இருவரின் ஜாதகத்தில் சனி ராகு இணைந்தோ அல்லது சமசப்தம பார்வை பெற்றோ இருக்கக்கூடாது. இருவர் ஜாதகத்திலும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலும் 6, 8, 12 அமையக்கூடாது. 8ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தால் நீச்சம் அஸ்தமனம் பெற்றாலும் கிரக யுத்தம் ஏற்பட்டால் அந்த ஜாதகருக்கு 1, 7, 8ஆம் வீடு பலம் பெற்றவையாய் இருந்தால்தான் திருமணம் செய்யவை. ஆண் பெண் இருவர் லக்னமும் ஒன்றுக்கு ஒன்று 4, 7, 10 அமைந்தால் அதிக ஒற்றுமை ஏற்படும். அல்லது 3, 5, 9, 11 இருந்தால் ஒருவரின் சூரியன் இருக்கும் ராசி மற்றவரின் சந்திரன் இருக்கும் ராசியாக இருந்தால் சந்திரனுக்கு 3, 5, 9, 11 அமைந்தால் அவர்கள் வாழ்வு சிறந்து விளங்கும். பெண் ஜாதகத்தை பொறுத்த மாட்டில் லக்கணத்துக்கு 2ஆம் வீடு பலப்பட வேண்டும். 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் புதன் இவர்கள் ஒருவர் பலம் பெற்றார். பிறந்த வீடும் புகுந்த வீடும் சிறப்படை. இப்படிப்பட்ட ஜாதகத்துடைய பெண் அதற்றசாலியாகும். ஒருவர் ஜாதகத்திலே செவ்வாய் இருக்கும் ராசி மற்றவருடைய சுக்கிரன் இருக்கும் ராசியாய் அமைந்தார் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கொண்டு இணை பிரியாத தம்பதிகளாய் வாழ்வார். குரு பகவானும் சுக்கிரனும் 2 அல்லது 12 சூரியன் சந்திரன் இருந்தால் அல்லது 5, 9 அமைந்தால் ஒருவர் சூரியன் இருக்கும் ராசியில் மற்றவருடைய செவ்வாய் இருக்குமானால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சொர்க்கமயமாக இருக்கும். எப்போதும் தம்பதியர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கவும் நல்ல வரன்கள் அமையவும் மாமியார் கொடுமை மாறவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வணங்கிவார். இணை வெறியாத நல்ல தம்பதியார் வாழும் ஜாதகம் அமை நல்ல வரன் கிட்டும். அதுபோல் மாமியார் கொடுமை வராது. 2வது பரிகாரம் அருகில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று 9 வாரம் வணங்கிவார். மாமியார் கொடுமை இல்லாத வரன் அமை. ஏற்கனவே திருமணமாகி மாமியார் கொடுமையை அடைபவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் தொழிலில் நடக்க நன்மை பெற அதில் எந்த அமைப்பு அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் காண இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியத்தை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற அற்புதமான பகுதியும் இதுவே. நேற்றைய தினம் 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த 6வது பாகத்திலே அந்த பாவத்திலே என்னென்ன கிரக இணைவுகள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியே நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க எதிரிகள் அதிகம் பேர் இருப்பார். 6ஆம் அதிபர் பலம் இன்றி இருக்க எதிரிகள் குறைவாக இருப்பார். 2ஆம் அதிபர் 6ல் நிற்க ஜாதகருடைய பலம் எதிரியிடம் போய் சேரும். 6ஆம் அதிபர் 2ல் நிற்க எதிரிகளுடைய பலம் ஜாதகருக்கு வரும். 4ஆம் அதிபர் 6லே நிற்க பெற்ற தாயே எதிரியாய் மாறுவார். 7ஆம் அதிபர் 6லே நிற்க மனைவியே எதிரியாய் மாறுவார். 9ஆம் அதிபர் 6ல் நிற்க தந்தையே எதிரியாய் மாறுவார். 10ஆம் அதிபர் 6ல் நிற்க அல்லது 6ஆம் அதிபர் 10ல் நிற்க தொழில் எதிரிகள் கையில் போய் சேரும். லக்னாதிபதியும் 6ஆம் அதிபரும் பரிவர்த்தனை செய்ய வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக ஜாதகர் இருப்பார். 2ஆம் அதிபரும் 11ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரை விட பலம் பெற்று இருக்க இப்படி அமைந்த ஜாதகர் கடனாளியாக இல்லாமல் இருப்பார். 2ஆம் அதிபர் 6லே நிற்க ஜாதகர் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் அத்தனை பணமும் விரயமாகி கடனாளியாக இருப்பார். மேலும் குடும்பத்தில்
செலவு செய்து கடனில் சிக்கிக் கொள்வார். 4ஆம் அதிபர் ஆறில் நிற்க வீட்டை கட்டி கடன் ஏற்படும், வாகனங்கள் வாங்கி உடன் ஏற்படும், தாயாரின் உடல் நலத்திற்கு செலவு செய்து அதனால் கடன். 6ஆம் அதிபர் 4இல் நிற்க மேற்கூறியவாறு கடன்கள் ஏற்படும். 5ஆம் அதிபர் 6இல் நிற்க பூர்வீக சொத்தால் அல்லது சொந்த பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளால் கடன் ஏற்படும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், நாக பஞ்சமியில் நடக்கும் சந்திர பெயர்ச்சி இந்த 3 ராசிகளின் பண கஷ்டம் தீர்ந்து பண வரவு அதிகரிக்க போகிறது. நாக தெய்வங்களை வழிபட உகந்த நாளான நாக பஞ்சமி இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. இந்த ஆண்டின் நாகப்பஞ்சமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இது சிவபெருமானுக்கு உரிய நாளான திங்கட்கிழமையிலே வருகிறது. அதோடு இந்நாளில் மனதின் காரணியாய் கருதப்படும் சந்திரன் ராசியை மாற்றுகிறார். அதுவும் இந்நாளில் சந்திரன் கன்னி ராசியிலிருந்து வெளியேறி துலாம் ராசிக்குள் நுழைகின்றார். இந்த துலாம் ராசியின் அதிபதி செல்வத்தின் காரணியாய் கருதப்படும் சுக்கிரன் ஆவார். இந்த துலாம் ராசியில் சந்திரன் அடுத்த 2.5 நாட்கள் வரை இருப்பார். சந்திரனின் இந்த நட்சத்திர பயிற்சி தாக்கம் அனைத்து ராசிகளுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் காணப்படும். அதிலே சிலருக்கு மோசமாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம். முக்கியமாக 3 ராசிக்காரர்கள் இந்த சந்திர பயிற்சியால் நிதி நிலையில் முன்னேற்றத்தை காண உள்ளனர். இப்பொழுது நாகப்பஞ்சமி நாளில் நடக்கும் சந்திர பயிற்சியால் நிதி நன்மைகளை பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே கடகம். கடக ராசியின் 4வது வீட்டிற்கு சந்திரன் செல்கிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட காலமாய் வேலையை மாற்ற நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும். மேலும் புதிய வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடை. பெற்றோருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். நிதி ரீதியாக இந்த காலம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசியின் முதல் வீட்டிற்கு சந்திரன் செல்கிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய மனநிலை மேம்படும். மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். படைப்பாற்றல் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நிதி நன்மைகளை பெறுவார். குடும்ப வாழ்க்கை இனிமையில் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். பணப்பிரச்சனை சந்தித்து வந்தால் அதிலிருந்து நிவாரணம். தனுசு ராசிக்காரர்கள் 11வது வீட்டிற்கு சந்திரன் செல்கிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு முதலீடுகளில் இருந்து எதிர்பாராத அளவில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும். புதிய தொழிலை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரிவோர் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் உற்று கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக
இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது முழு கவனத்துடன் செலுத்த வேண்டும். மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரன். இன்று கிரக நிலையின் இருப்பு நன்மையே அளிக்கும். காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தியாக்கும். புதிய வீடு வாங்க வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கிரக நிலையின் இருப்பு நன்மையே அளிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும். வீண் வாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும். புதிய வீடு வாங்க வாய்ப்பு உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகிழ்ச்சி உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு நீடி என்றால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எனவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகவும் அதே வகை உறவினர் வகையில் அதிக நெருக்கம் வேண்டாம். சில தொழில் நிமித்தமாய் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும் என்றாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகவும் அதே போல் உறவினர் வகையில் அதிக நெருக்கம் வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சில தொழில் நிமித்தமாய் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன்கள். இன்று தூரத்தில் இருக்கும் உறவினரால் நன்மை ஏற்படும். உத்தியோகம் பார்ப்ப வேலை பளு அதிகரிக்கும். ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. உடன் பணிபுரிவோருக்கு அனுசரணையாய் நடந்து கொள்ளவும். சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தூரத்தில் இருக்கும் உறவினர்களால் நன்மை ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவருக்கு வேலை பளு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. உடன் பணிபுரிவோடு அனுசரணையாய் நடந்து கொள்ளும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். இன்று சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது. கலைத்துறையினருக்கு முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று பண விஷயம் திருப்திகரமாய் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதிலே வாக்குவாதம் ஏற்படலாம். பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பண விஷயமாக திருப்தியாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதிலே வாக்குவாதம் ஏற்படலாம். பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று எந்த வேலையிலும் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை பெறலாம். வீடு நிலம் ஆகியவற்றில் இருந்து வந்த சுணக்க நிலை சற்று முன்னேற்றத்தை ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எந்த வேலையிலும் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை பெறலாம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு நிலம் ஆகியவற்றில் இருந்து வந்த சுணக்க நிலை சற்று முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாற்று
வகுப்பை சார்ந்தவர்கள் வலிய வந்து இன்று உதவி செய்து இன்பத்தை பெருக்குவார். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உணவு கட்டுப்பாடு அவசியமாகிறது. தந்தை வழி உறவினர்களும் பிள்ளைகளுடன் கருத்து மோதுதல் வரலாம். நண்பரிடம் மனக்கிளேசம் ஏற்படலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகள் உண்டாக்க ஏற்பாடுகளை செய்வீர். எதிரிகளின் இன்னல் இருக்கும் இடம் தெரியாமல் போகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணவு கட்டுப்பாடு இன்று அவசியமாகிறது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தந்தை வழி உறவினரிடம் பிள்ளைகளுடன் கருத்து மோதல் வரலாம். நண்பரிடம் மனக்கிளேசம் ஏற்படலாம். சுப செலவுகள் நிகழும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகள் உண்டான ஏற்பாடுகளை செய்வீர்கள். எதிரிகளின் இன்னல்கள் தெரியாமல் போகும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக இன்று பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பின் தங்கிய நிலையில் இருப்பவர் முன்னேற்ற பாதையில் செல்வார். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெளிர், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர். போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் பின்தங்கிய நிலையில் இருப்பவர் முன்னேற்ற பாதையில் செல்வார். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எடுத்த காரியத்தை அனுகூலத்தை கொடுக்கும். மதிப்பு மரியாதை சீராக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் தம்பதியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாய் மறையும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எடுத்த காரியத்தை அனுகூலத்தை கொடுக்கும். மதிப்பு மரியாதை சீராக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த வீண் விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் தம்பதியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாய் மறையும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் முயற்சியின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடை இன்றி நடைபெறும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குழந்தை பாக்கியம் கிட்டும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும். புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது கவனம் தேவை. ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து வாங்குவது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாய் இருப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குழந்தை பாக்கியம் கிட்டும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது கவனம் தேவை. ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து வாங்குவது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாய் இருப்பார்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேரும். எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் உங்களை வந்து சேரும். மேல் அதிகாரிகளுடைய அனுசரணை இருந்து வரும். வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவருக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேரும். எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் உங்களை வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய அனுசரணை இருந்து வரும். வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். லாபம் அதிகரிக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.